கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ் தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 103:5 பிற்பகுதி. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமாங்க, இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஏதோ ஒரு வியாதியினால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வியாதி என்னை என்ன செய்து விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆக்குவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுத்த தேவன், தாவீது ராஜாவுக்கும் மரணத்திற்கும் ஒரு சில அடிகளே இடைவெளி, அதிலிருந்து காத்த தேவன், தானியேலை சிங்கக்கபியில் காத்த தேவன், இன்றைக்கு உங்களை இந்த வியாதியிலிருந்து காப்பேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். கலங்காதீங்க. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். கேன்சர் சிறப்பு மருத்துவர் ஒருத்தர் வெளிநாட்டில் மாநாடு ஒன்று செல்வதற்காக விமான நிலையத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று பயங்கரமான பலத்த மழை. என்ன செய்வதென்று தெரியல. காரை ஓட்டவே முடியல. அந்த அளவுக்கு தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒதுங்குவதற்காக ஒரு வீடு பார்த்தாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒதுங்கி நின்னார் அந்த சிறப்பு மருத்துவர். என்ன உள்ளே இருந்து ஒரு பெண்மணி வந்து அந்த மருத்துவரை உபசரித்து, வீட்டுக்குள்ளே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைத்து காஃபி கொடுத்து உபசரித்தாங்க. அப்பொழுது, இருங்க நான் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க, தன் மகள் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்த மகள் மீது கை வைத்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அழுது ஜெபித்து கொண்டு இருந்தாங்க 2 பேரும். இதை அந்த சிறப்பு மருத்துவர் கேட்டுவிட்டு, உங்கள் மகளுக்கு என்னன்னு விசாரிக்கிற வேளையில் அந்த அம்மா சொன்னாங்க, என் மகளுக்கு கேன்சர் வந்துட்டு. அப்போது மருத்துவரிடம் கேட்கச்சில ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி, அந்த மருத்துவர் மட்டும்தான் இந்த நோய்க்கு சரியான சிகிச்சை தர முடியும் என்று கை விரிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த மருத்துவரிடம் செல்வதற்கு எங்கிட்ட பணம் இல்லை, அதனால் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. இதை கேட்டவனும் அந்த கேன்சர் சிறப்பு மருத்துவருக்கு ஒரே ஆச்சரியம். தேவன் காரணம் இல்லாமல் இந்த மழையை நமக்கு அனுமதித்து இருக்க மாட்டார்னு சொல்லி, நான் தான் அந்த கேன்சர் சிறப்பு மருத்துவர், நான் இந்த மகளை இலவசமாக கொண்டு போய் சிகிச்சை அளித்து சுகமளித்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி கூட்டி போய் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சிகிச்சை அளித்து இலவசமாக அளித்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த சிறுமி. அதே போல் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். இது என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. யார் வாழ்க்கையினாலும் கர்த்தர் தர வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். யாவரையும் நேசிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை தருவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.